இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளம்பி கிடைக்குமா? நீ தங்க போன் தெரியுமா? தெரியுமான்னு சொல்லு. நீ எங்க போன தெரியுமா? செம்மாமலை குத்தாமலை இப்ப பிய பார்த்தா வாய் பார்த்தா நாத்து அடிக்கும். பிய பார்த்தா செண்டு வயசு அடிக்கும், நாத்தம் அடிக்கும். என்னன்னா போய் பார்த்தா நம்மளோட நாடகம் பண்ணிக்கிறது உண்டு. கேட்டி ஏட்டி ஒட்டி ஒரு கோட்டை கட்டி போலீஸை வட்டி எல்லாம் ஸ்டேஷனுக்கு போங்க. கோயம்பப்பெல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. போ நீ தானே சொன்ன. ஏய் பணமரத்து சோவ பணமரத்தி நீ ஓல பணமரத்தோட சின்ன செத்து போயிருவா தலையாளி. ஓ பணமரத்தோலை பணமரத்தோலை கட்டி போட்டு பணமரத்தை கட்டி போட்டு தாவியாரு அது மேல இறக்கி உத்தரம் பத்தியா அதுக்கு பேர் தெளிவு தண்ணி. என்ன அப்படி செத்தான்? அதுக்கு பேர் தெளிவு தண்ணி, இதுக்கு பேர் கிழவு தண்ணி. அண்ணா நீ என்ன கேக்குற? இப்ப ராசபில வாயா பங்கார கோடைங்க நினைக்கிறேன். புல்லாண்டி சட்டிக்கும் ஆமா புல்லாண்டி பேண்டிக்கும் என்ன பார்த்தா இந்த நேரத்துல பங்காரு கோடிங்கமா இருக்குதுங்க. அண்ணே நான் பங்காரு கோடிங்க இல்ல, பங்காரு கோடிங்க எப்படி வந்துருமா? எப்படி இருப்பான்? நட்டு நட்டு சாமத்துல நாய்ப்பழ கிளம்பியா? ஓ ஞாயிற்றுக்கிழமை பங்காரு கோடிங்க என்ன தூக்கி செய்யறான்? கையில இருக்கிற பழைய சுண்ணி தொலைமல் போட்டுக்கிட்டு புதுசுதான் எடுத்துக்கிட்டு ஏ பழைய சுண்ணி பழைய துணி துணி எடுத்து தொலைமல் போட்டுக்கிட்டு இங்கிட்டு மாற்றி எடுத்து போறான். ஒன்னே மாற்றி போட்டுக்கிட்டு செய்யறான். உன்னை கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. நம்ம ஏன் என்ன குழாய்க்கு மாசான வேற சுடுகாடு வேற ரெண்டு ஒண்ணுதான்டா. ஏய் மாச்சான வேற சுடுகாடு வேற, அது எப்படி? ரெண்டு ஒண்ணுதான் கேடகுப்பா. இந்த பாரு இவன் கேக்குறதே கேடா ரெண்டு ஒண்ணுதான்டா. எப்படா விவரங்கற? ஓ யார் வேறங்குது அப்படி கேக்குற? அது எப்பா மாச்சானங்குது எப்படி தெரியுமா? எப்படி? ஓய் உனக்கு கல்யாணம் பேச்சா ஆயிடுச்சுனா ஏதாவது பூச்சி புழு உண்டா? புண்ணுந்தா பூச்சி வைக்கும், பூச்சிட்டா புழு வைக்கும். ஏய் அந்த புழுவும் கேட்கல புண்ணியும் கேட்கல. குழந்தை பாக்கி ஏதாவது உண்டா? ரெண்டே ரெண்டு குழந்தைங்க இருக்குது. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தைங்க ரெண்டு இருக்குது. அடேப்பா பொட்ட புள்ள பெத்தவம்பா மாமா. ஆமாடா பொண்ணு கொடுக்குறாங்க. கூத்தாடினால பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் பொண்ணு கொடுக்கறது இல்ல. அதை என்ன பண்ணி வச்சுக்கிறேன் தெரியுமா? என்ன பண்ணி வச்சுக்கிற? அத சேலஸ் கலந்த காலேஜ்ல படிக்க வச்சிருக்கிறேன். கலந்துக்கிட்டு பொண்ணு எடுக்கவே ஆமா. எதுக்கு? நாம சமாளிக்க முடியாது. ஏய் சாரதா காலேஜ்ல படிக்க வச்சிருக்கிறேன். ஓ சாரதா காலேஜ்ல படிக்க வச்சிருக்கிறேன். ஆமா. ஏய் ஓய் உண்மையா படிக்கிறது இல்ல. ஏன்னு கேளு. அருவத்தின் கோளாறு. அருவ கோளாறுனா உங்கன்னு காட்டுறது ஏன்னு காட்டுறது. அந்த காலத்து வாலிப வயசு பசங்க பொண்ணு பார்க்கறது யாருமாச்சாவும் நிச்சயம் பண்றதுக்கு யாருமாச்சாவும் கல்யாணம் பண்ணி ஒரு விடுறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் இப்பெல்லாம் பிறந்திருக்கிறாங்களே வருத்தப்படாத வாலிப பசங்க. இவங்க எல்லாம் ஐ லவ் யூ சரி கூட்டிவே முன்னாடி சந்திரன் போயிட்டு காதல பண்ண சம்பாத்து போறாரு. ஏ டிஞ்சர் பண்ணலையா? அப்படி உங்களை அங்க சரி அடி சீலப்பா இருக்கிற மாதிரி அதுல திருப்பி பெருக்கச்சி ஊர் சேமலாம் கட்டிக்கிட்டாங்க. நம்ம தங்கையில கொண்டு செத்து போயிடலாம். ஏ தங்கவேல கேள்வி ஆகுமா? சரி உட்காந்து பாருங்க நல்லாவே தெரியும். ஏய் திருப்பி செத்த உடனே ஒரு லட்சம் சாப்பிடுறேன் இப்படி செத்து போயிட்டேன். நீங்க எல்லாம் போய் பார்த்து என்ன பண்ணுங்க? நாங்க எல்லாம் அப்படி பண்ற ஆள் கிடையாது. ஏ தம்பி ஏன் இங்கத்தான் உக்காருங்க, நான் கலரா தெரியல. பாயும் ஓட்ட பாய் அதுக்கு தகுந்த மாதிரி உட்காரு. அந்த பிள்ளைய யாருக்கு தெரியாத மாதிரி கொண்டு போய் மாதாக்களை மைக்கிற அப்படி அண்ணா இதெல்லாம் இந்த போன போகட்டும். சரி இப்படி முழுகை சட்டையும் பேண்டர் வந்துக்கிறிய நீ யாரு உன்னுடைய பேர் என்ன கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம்.
ஆமா என்னது வந்தாரு போனது நின்றாரு ஓடாது யாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறேன். விடிய விடிய மனக்கவலை பக்கக்கூடிய நகைச்சுவை நாயகன் ராயல் பப்புன்னு பேரு. ஆமா ஆமா வாயல் பப்புன்னு வாட்டகத்துல அடிக்கிறாங்களா பப்புன்னு யார போகுது வர பின்ன என் பேரு கேட்டியே நீங்க யாரு உங்களுடைய பேர் என்ன எதுக்காக வந்துக்கிறீங்க உங்க செட்டு பேர் என்ன? நாங்கெல்லாம் ஒரு நாடகக்காரனா. என்ன காது நாடகக்காரரு. ஓ நான் வாடகைக்காரா இல்ல வாடகைக்காரு. எவ்வளவு வாடகைக்கு போவீங்க? ஏ வாடகைக்காரு இல்ல நாங்கெல்லாம் ஒரு நட்டு வந்தா. ஒரு நட்டு வந்தா எவ்வளவு வரா? என்ன நட்டு போல்ட் நட்டா? தம்பா இவ்வளவு நட்டா பெரிய நட்டா? ஏ அது இல்ல விடிய விடிய மன கவலையா பார்க்கக்கூடிய கடை கூத்தாடிகள். வாங்கப்பா வாங்க 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 வாங்க. விடிய விடிய மன கவலை பார்க்கக்கூடிய கூத்தாடிகள் கலை கூத்தாடின்னு சொன்னீங்க. ஒரு கூத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க? அண்ணா இப்போதைக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடு. உப்ப ஆமா. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு 75,000. கொஞ்சம் மேடேறனா? ஆமா. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 80,000. ஆறு ஏமாந்துக்கிறாங்க. ஏன் எல்லாம் 70. முதல்ல 25,000 அப்புறம் 30 அப்புறம் 40 அப்புறம் 70 80 வந்துட்டேன். ஆமா. அப்புறமா 1 கோடி ஆகும். அதே சண்டாளா ஏன் 1 கோடியா? உனக்கு போட்டுமா முயலுக்கு போட்டுமா? அடா 1 கோடி கேக்குற பணத்தா 1 கோடி தான். சும்மா கேளு. 1 கோடி கேட்டா நான் யாருக்கு போட்டோம்? அம்மா செத்து போனா நான் மாமா 1 கோடி போடணும். நீ செத்து போனா நான் 1 கோடி போடணும். பணத்துல 1 கோடி தான். அப்படி கேள பண்ண 1 கோடி கேக்குறியே சம்பளத்துல 1 கோடி கேக்குறேன். செத்தாலும் சரி நான் கேக்குற நேரத்துல பாட்டு பாடணும். எந்த நாடகத்துல? புட்ட நாடகத்துல. புட்ட நாடகத்துல இதுல என்ன நாடகம் விட்டுக்கிறாங்க அந்த நாடகத்துல பாடு. இதுல இன்னைக்கு நடத்துற நாடகத்துல எல்லாம் பாட முடியாதப்பா. ஏன்னா விடிய வரைக்கும் ஜனங்க பாக்கணும். ரைட் அடுத்த நேரத்துல பாடுங்கிறேன். சரி அர்ஜுனன் தவசல அர்ஜுன மகாராஜா துரியோதனத்துல இருந்து பாசிபத கனி எப்படி பெறுகிறார்? பாசிபத கனி பெறுகிறதுக்கு அடடே மண்டபத்துல துரியோதன கிட்ட போய் பாசிபதம் வாங்குறாரா ஈஸ்வரன் கிட்டயா? துரியோதன கிட்ட இல்ல அவங்கிட்ட இருந்து வெளிப்பட்டு நாடகத்துல எப்படி பாட்டு பாடி போறார். துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு சரி தானே வனம் என்று 8 ஆண்டு காலங்கள் முடித்து 9வது வருடத்தில் ரோமர்த்தி பகவானை சந்தித்து 10வது அதாவது 1வது வனத்தில் இருந்து ஆமா 10 வனம் கடந்து சரி கைலங்கிலியை தேடி துரியோதன மன்னனுடைய சேனைகளை ஜெயிப்பதற்காக ஆமா அந்த பரமனிடத்தில் இருக்கின்ற வாதி பதகனையை பெற்று வர கட்டி கட்டா நீரணிந்து சன்னியாசி ரூபம் கொண்டு என்ன அப்படி முடியாய் முடிதரித்து முனிவே வேடம் நானும் கொண்டு சரி அரகர மகாதேவா சம்போ மகாதேவா என்று
கைலங்கிரி போக வேண்டிய கட்டது. ஓஹோ, நீமா கைலங்கிரி போற? ஏன்? இல்ல போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் தம்பி, கைலங்கிரி போறதுன்னா எல்லாரும் போக முடியாது. இல்ல இல்ல, அதுக்கு யார் மேல புரிதியா இருக்குதோ அவங்க தான் போக முடியும். நானும் பேண்ட் போட்டு நீட்டா வேடி. ஏன்னு கேள, பங்கினி மாதம் 1ஆம் தேதி கண்டா அமனத்தோட தூங்கணுமா? பங்கினி மாதம் 1ஆம் தேதி கண்டா தூங்கணும். எனது அதாவது அரிசி பழத்தில் உள்ள அந்நிய குல சிகாமணிகள் அனைவர்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு வெள்ளிங்கிரி போயிட்டு வருவாங்க. அவங்க போவாங்க, நீ எங்க போற? இந்த அம்பாளாகப்பட்டவன் எங்க கூப்பிட்டா நான் போவேன்டா. அது உண்மை. சரி, நாமளே வாய் வைத்துக் கொண்டிருந்தோம். என்ன நடக்கிறது விடும் நெடி நேரங்களாக இன்று வாய்த்துள்ள நாடகம் எதற்காக, என்ன காரணம்? நாட்டுக்கு நாடு வகா நாடு, பேரும்பகலம் திறந்த அழகு திரு பொன்னாடு. பொன்னாடு என்றால் புதுப்பழைய கிராமம் என்றால் தேனோடு பிறந்த மத்தியமா நகரமாகும். உண்மை. இந்த மத்தியமா நகரத்தில் எழுந்தருடைய ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த எழுந்தருமை தாய் குலங்களும் இங்கனம் அமைந்துள்ள சிறியோர் பெரியோர் யாவற்ற பேர் கலநடைபோல் சூழ்ந்திருக்கிறார்கள். அக்கினியில் பிறந்த அதிவீர வன்னியர்கள் கொண்டன் கொடி சில்லை வீர சாட்டை பம்பை சிக்குமான் வாயு கணை தேயு கணை வருணக்கணை இந்தர கணை மந்தர கணை அரிக்க கஜகணை விண்டி பால சக்கரம் தோபாரம் எரியிட்டு சொர்க்கத்தை புகழத்தக்க அன்னப்படி ஆராய்ச்சி மணி தாரை தப்பட்டை புஸ்தகமோடுல் அகவிருந்து குலவிருந்து போன்ற அக்கினியில் பிறந்த அதிவீர வன்னியர்களும் நெடுப்பிலே பிறந்த நீலவர்ம வன்னியர்களும் அரங்கமான நாட்டை அழிக்க பிறந்த அதிவீர சத்திரை குல வம்சங்களும் உண்மை அனைவர்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து அவர்களுடைய குல தெய்வமாக விளங்கக்கூடிய ராஜாக்கால் அம்மா ராஜாக்கால் அதாவது தெய்வமாக நிறுத்தமா சொல்லு. ராஜாக்கால் தெய்வத்தையும் ராஜக்கம்மன் தெய்வம், இன்னும் புடவக்காரி அம்மன், இன்னும் பெரியாண்டிச்சி அம்மன், 3 தெய்வங்களுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு இன்னும் பங்காளிகள் அனைவரும் ஒற்றுமையாக கொண்டு சேர்ந்து இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இன்று வைத்துள்ள நாடகத்தின் பேரு இருந்தாலும் இந்த நாடகம் இந்த நாடகத்தை வைத்த அனைத்து உள்ளங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கம் மறுத்தப்பட்டாண்டு, பெண் போன பக்கம் பெற்று பெரிய குடியாகி சிறுஜீவியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனாக விளங்கக்கூடிய பெரும் தேவியர்களை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நடவரக்கூடிய நாடகத்தில் நமது சக்திவேல் நாடக சபாதான் வேண்டும் என்று அரும்பாடுபட்டு சக்திவேல் நாடக சபான்னு சொல்ல தூண்டாமணிகளுக்கு துணிவு தெரிந்தால் தூண்டுகோல் தேவையா? நம்மளுடைய நாடக கலைஞர்களை எல்லாவற்றையும் அறிமுகம் செய்தவர் யாரு? நமது ரேடியோ செட்டை வைத்து கொண்டிருக்கிற கண்ணன் அவர்கள். அவர்களுக்கும் மற்ற அன்னபோஜனங்கள் கொடுத்த அனைவர்களுக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக முத்துக்கு முத்தான முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவர்களால் நடத்த வேண்டிய நாடகம் என்ன? வைத்துள்ள நாடகத்தின் பேர் என்ன? சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தூர்வாசர் கர்வபங்கம். உண்மை உண்மை. இல்லையே பெரியாண்டவன் பெரியாண்டிச்சி பிறப்பு. ஓஹோ, இந்த நாடகத்தில் முதல் சபைக்கு வருபவர் யாரு? நாடகத்தில் முதலாக வருவது யார் தெரியுமா? சத்தியலோகத்தை கொத்திரம காண்டனுடைய தான தண்ட பேத குரோத தர்மம் என்று சொல்லக்கூடிய 5 படைத்த பிரம்மதேவனை சபைதான் வைக்கிறார். செத்து போய் வருவார். 4 பேர் பாடகடி இருக்கிறாங்க. எப்போ உடனே வருவாரான்னு கேட்டான். வராரா? உள்ள போனா வெளியே வருவார். நீ உள்ளே போவது இங்கே அங்கல்ல அருமனைக்குள்ள போனா அவர் வெளியே வருவார். உடனே போ போறேன் என்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசுறாரு. என்ன பண்ணுவாரு? லெப்டியே போட்டாரு. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.